ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன் தேங்காய் துவையல். எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அரைக்கிறது ரொம்ப சிம்பிள். இது ஒரு 4 பேருக்காக காமிச்சிருக்கேன். ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு 10 வடை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அவ்வளோதான். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கட்டி பெருங்காயம் தேவையானது, இல்லை தூள் பெருங்காயம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இது உடம்பு சரியானதுக்கு, ரசம் சாதத்துக்கு நெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது இப்போ நான் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பொடி பெருங்காயம் இருந்தாலும் ஓகே. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். ஸோ உளுந்து தான் இதில் மெயினு. இது ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் வெளியில் வச்சாலும் ஒன்றாகாது. இப்போ வெயில்னால ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதர்வைஸ் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டி. வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், புளி சாதத்துக்கெல்லாம். அப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி துவையல் தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு எங்கள் அம்மா பாட்டிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா எனக்கு காரம் நிறைய தேவைப்பட்டதுனால நான் ஒரு 10 வடமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காஷ்மீர் சில்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றுமே இல்லை. அது வதங்கினோடனே அதில் கருவேப்பிலையும் போட்டு நம்ம துவையல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ நான் அரைக்கிச்சு காட்டும் போது வீடியோ வரல சரியா, அதனால் நான் இப்பயே சொல்லிட்டேன். என்னோடய த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த தேங்காயும் அந்த கல் உப்பையும் அதில் போட்டு ஒரு இது பண்ணிவிடுங்க. ஸோ துவையல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உப்பும் அதில் போட்டு வதக்கிக்கணும். அவ்வளோதான். இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். வேணும்னா இதில் ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், லவ் யூ ஆல்.